அடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். கம்பன் என்றால் கற்பனை, கற்பனையில் பல கருத்துக்கள், இவற்றையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஐயா ஞான வடிவேல் அவர்கள் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கம்பனில் கொட்டி அந்த அங்கே அந்த கடலிலே மூழ்கி முத்துக்களை எடுத்து முத்துக்களை கோத்து நமக்கு மாலையாக தருகின்றார்கள். அந்த மாலையை நாம் அணிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று 3 படலத்தை பற்றி ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அந்த 3 படலங்களிலிருந்து என்னென்ன கருத்துக்களை எல்லாம், கம்பன் கூறிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து தருகின்றார்கள். அந்த முத்துக்களை நாம் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருப்போம் என்று கூறி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. நன்றி ஐயா. சிறப்பு. அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளில் இருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இலக்கிய சந்திப்பில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி காண்கிறேன். 147வது நிகழ்வாகவும் கவிதை களஞ்சியம் மற்றும் கம்பராமாயணத்தினுடைய 28வது நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய பேரறிஞர்கள் ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், ஐயா கரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், நெறியாழ்கை செய்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பொதிகை செல்வராசன் ஐயா அவர்கள், அன்பிற்குரிய அம்மா கமலா நேரு அவர்கள், அன்பிற்குரிய அம்மா பிரபாவதி ராஜா அவர்கள், மதுரை திருவள்ளுவர் சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயா சந்தானம் அவர்கள், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் பாத்திரமாகிய ஐயா சீனியர் பாரதி அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த ஐயா இதயகீதம் ராமானுஜம் ஐயா அவர்கள், மற்றும் நிகழ்ச்சியை தொடர்ந்து காணவிருக்கிற பெரிய மக்கள் மற்றும் இணையத்தில் காணவிருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை சொல்லி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், இதிலே கலந்து கொள்ளுகிற பெருமக்கள், குறிப்பாக இன்றைக்கு கவிதை களஞ்சியம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அற்புதமான உரை. அது பல்வேறு இலக்கியங்களில் இருந்து பல்வேறு மலர்களை கொண்டு வந்து கோர்த்து ஒரு மாலையாக கொடுக்கிற ஒரு செயலாகவும், ஆழ்கடலின் பல்வேறு பக்கங்களில் மூழ்கி முத்தெடுத்து பல்வேறு மணிகளை கோர்த்து நமக்கு கொடுக்கிற ஒரு செயலாகவும் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு மிக சிறப்பு என்னன்னா, அவர் எடுக்கிற அந்த இலக்கியம், பழைய சங்க இலக்கிய பாடல், நாம் பேசுகிற அந்த கம்பராமாயண படலத்துக்கு ஒத்த ஒரு பாடலாக அமைவது மிக மிக சிறப்பு. அதனை காட்டிலும் அவர் அந்த திரைப்படத்தில் இருந்து அந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி அதை விளக்குவது என்பது கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறைகளை அவர் அப்படியே கவர் பண்ணிடுறார். பழங்கால தலைவருக்கு, அறிஞர்களுக்கு ஏற்றவாறு சங்க இலக்கிய பாடல், இந்த கால மக்களுக்கு ஏற்றவாறு ஒரு திரைப்பட பாடல், மற்றபடி கம்பராமாயணம் ஆசை கொண்ட மக்களுக்காக கம்பராமாயண படலத்துக்குள்ள ஒரு பொருத்தமான பாடல் என்று ஒரு ஜனரஞ்சகமான ஒரு உரையாக அவருடைய உரை அமைந்து கொண்டிருக்கிறது. அதை அவர் தூளாக துவக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை நான் அவரிடம் முன்பே வைத்திருக்கிறேன். அதை இன்றைக்கு பொதிகை செல்வராசன் அவர்கள் தானாக முன்வந்து அதை செய்வது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா அவர்கள் அதனை தலைமேற்கொண்டு அதனை செய்ய முடிக்க வேண்டும் என்று தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த கம்பராமாயணம் பேசுறது வந்து தெரிஞ்சதை பேசுற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு அரங்கேற்றம் பண்ற மாதிரி இருக்கு. அறிஞர்கள் முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் அவங்க ஒழுங்கா பேசுறானான்னு கேள்வி பார்த்து டெஸ்ட் பண்ண வந்த மாதிரி இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட அறிஞர்கள் கம்பராமாயணத்தில் கரைகட்ட மக்கள் தான் இங்க வந்திருக்கிறார்கள். ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அவர் கம்பராமாயணத்துக்குள்ள இலக்கியங்கள் என்னென்ன இருக்குன்னு அவ்வளவு தீவிரமா ஆராய்ச்சி போயிட்டு இருக்காரு. அவர் கடல் சார்ந்த பணி என்பதால் என்னவோ தெரியல, அவர் வந்து அகழ்ந்து ஆய்ந்து முத்தெடுக்கிற அற்புதமான இலக்கிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் பேசும்போதெல்லாம், அவரை பதிவுகளை பார்க்கிற பொழுதெல்லாம் நாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்கிறோம். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. பெரியவர்களே, நாம் இப்போ இந்த உருக்காட்டு படலம் பார்க்கவிருக்கிறோம். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினுடைய மிகச்சிறந்த காண்டம்.
அதனுடைய சிறப்பை உணர்ந்தவர்கள் அதற்கு வெறும் கவிதையாக மாத்திரமல்ல, கதையாக மாத்திரமல்ல, அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதனை பார்க்கிற, படிக்கிற மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது என்று அனைவரும் நம்புகிறார்கள். நான் இன்னைக்கு பேசப் போகிற இந்த படலத்தை நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். படிக்கிற பொழுது என்னில் பொங்கிய கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. குறிப்பாக அனுமன் சீதையை பார்த்துவிட்டு கிளம்புகிற பொழுது சீதையிடம் நீங்க நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது சீதை சொல்லுகிற அந்த பாடல்களை படிக்கிற பொழுது நான் உண்மையிலேயே கண்ணீர் விட்டேன். என்னடா அது, சே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அது. சரி இன்னைக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்ப்போமேன்னு மறுபடி பார்க்கும் போதும் அதே மாதிரி கண்ணீர் வருதுங்க. இது இந்த பாசமலர் படத்தை நான் கல்லூரி காலத்துல போகும் பொழுது போய் பார்த்து அழுதுட்டு வந்தேன். அப்போ என்ன நம்ம அடல்ட் ஆயிட்டோம், கல்லூரி காலத்துல போய் அழுதுட்டு வர்றமேட்டு அடுத்த வாட்டி அதுவும் கூடாதுன்னே போயிட்டு அழுதுட்டு வந்தோம் மறுபடி. அந்த மாதிரி ஒரு கவிதை எப்படிப்பட்ட உணர்வுகளை கொட்டி வைத்திருக்கிறது, உணர்வுகளை பிழியக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சுந்தரகாண்டம் இருக்கிறது. அதில் உள்ள பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லி, உருக்காட்டு படலம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். இந்த கதையும் கவியும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கதையை சொல்லுகிறோம், அதுல சிறப்பான கவிதைகளை நாம் இங்கே விவரித்துக் கொண்டு வருகிறோம், கம்பனோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உருக்காட்டு படலத்தில் இன்றைக்கு அனுமன் சீதையை சந்திக்கிற படலம். காட்சி படலத்தில் அனுமன் அசோகவனத்திற்கு ஒரு மரத்தின் மேல் இருந்து அங்கே நடக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறான். சீதை ஒரு அழுக்கடைந்த ஓவியம் போல, ஒரு தூசடைந்த ஒரு மாணிக்கம் போல, ஒரு கல் மலைகளுக்கு இடையே ஒரு துளி நீருக்காக, ஐயா சீரை பார்த்து அழகா சொன்னார் போன கூட்டத்துல, கல் மலைகளுக்கு இடையே நீரை எதிர்பார்த்திருக்கிற ஒரு மருந்து செடி மூலிகையை போல அவள் தோய்ந்து, அதாவது சோர்ந்து போயிருந்தாள் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே ராவணன் வருகிறான், அவளிடம் கெஞ்சுகிறான், பிறகு மிஞ்சுகிறான், அவளை பயமுறுத்துகிறான். சீதை அவளை அஞ்சாமல் அவனை எதிர்த்து பல்வேறு கேள்விகளை கேட்கிறாள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலையை, கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் சீதை ஒரு தனி பெண் துணிச்சலோடு அந்த ராவணனை கேட்கிறாள். ராவணனுக்கு கோபம் வருகிறது, அவளை கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறான். ஆனால் அவன் மேல் கொண்ட காதலினால் அதை செய்ய முடியாமல் அவன் தவிக்கிறான். கயிறு இழுக்கும் போட்டு என்று கேஜி அவர்கள் அழகாக விவரித்தார்கள். ஒரு பக்கம் அவனுடைய சீற்றம், ஒரு பக்கம் அவனுடைய காதல், இரண்டுக்கும் இடையிலே அவன் எதுவும் செய்ய முடியாமல் திகைத்து நின்று விடுகிறான். பிறகு 2 திங்கள் உனக்கு தருகிறேன், அதற்குள் நீ ஒற்று வர வேண்டும், இல்லை என்றால் இந்த வாளால் கொன்று விடுவேன், உன் சுற்றத்தார்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்று மிரட்டி விட்டு போகும். சீதை உண்மையிலேயே பயந்து விடுகிறாள். இதை அத்தனையும் அனுமன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை ஏன் கம்பன் வைக்கிறான் என்று சொன்னால், சீதை அதுவரையும் தன் கற்பை இழக்கவில்லை. அவள் ஒரு தீச்சுடரை போல தூய்மையானவராக இருக்கிறாள் என்பதை அனுமன், வெளியிலிருந்து வந்த அனுமன் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த காட்சி அங்கே அமைவதை பார்த்து நாம் உண்மையிலேயே வேர்க்கிறோம். எப்படிப்பட்ட வகையில் இந்த கதையை கம்பன் எடுத்து செல்கிறான் என்கிற வகையில. பிறகு அவன் போனதற்கு பிறகு பிராட்டி மிகுந்த வருத்தம் அடைகிறாள். அந்த திருச்சடை என்று சொல்லக்கூடிய வீணுடைய மகள் அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறாள். இதுல என்னன்னா, இப்ப அனுமன் ராவணன் போனதற்கு பிறகு சீதையை சந்திக்க வேண்டும் என்று துணிவு கொண்டான், அவன் விரும்புகிறான். அப்பொழுது என்ன செய்கிறான், ஒரு மந்திரத்தை உச்சரித்தவுடன் அங்கே உள்ள அரக்கியர்கள் எல்லாம் இன்றைக்கும் இல்லாத விதமாக இன்றைக்கு தூங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த அரக்கியர்கள் இரவும் பகலும் கண்ணில் எண்ணெய் விட்டு கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள், அவளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீதையை. ஏனென்றால் அவள் எதுவும் செய்து கொண்டு கூடாது, ராவணனை அடைய வேண்டும், அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறதாகவே அவர்கள் தூங்காதவர்கள் இன்றைக்கு அனுமனுடைய இந்த மந்திரத்தால் கட்டுண்டு அவர்கள் தூங்குகிறார்கள். தூங்குவதை பார்த்தவுடன் துஞ்சாதாரம் துஞ்சுதல் கண்டாள். யார்? சீதை. நெஞ்சால் ஒன்றும் உய்வழி காணால் நெகுகின்றாள். எல்லாரும் தூங்குகிறார்கள், தன்னுடைய அந்த கவலைக்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று உருகுகிறாள். உருகிவிட்டு அந்த சூழ்நிலையை பழிக்கிறாள், இயற்கையை பழிக்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? கல்லாமதியே. தன்னை சுத்தி பார்க்கிறா, என்ன இருக்கு? வானத்தில் நிலா இருக்கிறது,
இரவு சுற்றி சூழ்ந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அவள் வந்து அப்படியே புலம்புகிறாள். கள்ளா மதியே, கதிர் வாழ் நிலவே, செல்லா இரவே, இந்த கழியாமல் என்னை வறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இரவே, இருளே, எல்லாம் என்னையே முனிவீர், எல்லாம் என்னையே வருத்துகிறீர்கள். அந்த வில்லாளனை யாரும் விழித்திலீரோ? அவரை போய் இதை செய்ய மாட்டீர்களா? இப்படி அவரை போய் இந்த இரவே இந்த நிலவே நீங்கள் காய்ந்தீர்கள் என்றால் எனக்கு இந்த துன்பம் தொடருமா? எனக்கு விடுதலை கிடைத்து விடுமே என்று அவள் உருகுகிறாள். உருகிவிட்டு என்ன செய்கிறாள்? ஒரு தொடியில் அவள் இந்த சமயம் தான் சரியான சமயம், நாம் இறந்து விடுவோம் என்று கருதி உடனே தான் இறப்பதற்காக ஒரு மரத்தினுடைய கொடியை கழுத்திலே சுற்றி கொண்டு இறக்கப் போகிறாள். இறக்கப் போகிற பொழுது அதை இறக்க முன்னாடி யோசிக்கிறான். அந்த மாதிரி பிறர் மனை எய்திய பெண்ணை இனி பேணுதல் அழகல்ல. அதாவது தன்னுடைய மனைவி ராவணனை அடைந்து விட்டான், இனிமே அவளை போய் காப்பாத்தி கொண்டு வர்றது நல்லதில்லை என்று சொல்லி ராமன் முடிவு செய்து விட்டான் போலும். இனிமே நாம் உயிரோடு இருக்கிறது வந்து பொருத்தம் இல்லை, நாம் இறந்து விடுவோம் என்று கருதி, தற்கொலை எண்ணம் தனியாக இருக்கிற பொழுதுதான் வரும். அது பாருங்க, அங்கே இவ்வளவு காலம் அரக்கியர்கள் சூழ்ந்திருக்கிற பொழுது, திரிசடை இருக்கிற பொழுது அவளுக்கு அந்த தற்கொலை எண்ணம் வரவில்லை, அந்த கவலை இருந்தது. இப்போ எல்லாம் தூங்கியதுக்கு பிறகு அந்த கவலை அவளை மேற்கொண்டு அழுத்தி தற்கொலை செய்து கொள்ள துடிக்கிறாள். அவள் போகிறாள். இனிமே இங்க வந்து காப்பாற்ற போறாரு. பிறன் மனைக்கு போய்விட்ட பெண்ணை திருப்புவது, அவளை மீட்பது என்பது திறனுடைய காரியம் அல்ல என்று ராமன் முடிவு செய்து விட்டான் போலும் என்று கருதி, ஆனால் இரத்தலே அறத்தின் ஆறு, இரத்தல் தான் அறத்திற்கான ஒரே வழி என்று பிராட்டி தன்னுடைய உயிரை விட முயற்சி செய்கிறாள். கொய்தலிற் கொம்பிடை கொடியிட்டே தலை பெய்திடும் ஏழ்வையில் என்று எழுதுகிறார் கம்பர். தளிர் கொம்பு அதனுடைய கொடி, அதுல தலையை சுற்றி கொண்டு அப்படியே இறக்க நினைக்கிற வேளையில் அந்த இடத்துல உடனே அனுமன் குதிக்கிறான். தான் ராமதூதன் என்று அங்கே வந்து முன்னே வந்து அறிவிக்கிறான். இனிமே வந்து அவளை போய் தொடணும்னு நினைக்கிறான். தொடக்கூடாது, தொட்டால் தொடுவது அறமல்ல. ஆகவே சத்தமிட்டு கொண்டு, நான் ராமதூதன் என்று சத்தமிட்டு கொண்டு அவன் முன்னே அனுமன் வந்து திடீரென்று நிற்கிறான். அதை எழுதுகிறார் கம்பர். அவள் கோய்தலில் கொம்பிடை கொடியிட்டே தலை பெய்திடும் ஏழ்வை, அந்த கொடியை வந்து தலையில சுற்றி கொண்டு தலையை மாட்டிக்கொண்டு சுருக்கிட்டுக் கொள்ளுகிற வேளையில் அதை பார்க்கிறான் கண்டனன் அனுமனும். அதை பார்க்கிறான் அனுமன், கருத்தும் எண்ணினான் எண்ணுகிறான். கொண்டனன் தூக்கி போட்டுச்சு அவனுக்கு, துணுக்கம் அடைகிறான். மெய்தீண்ட கூசுவான், ஓடிப்போய் காப்பாற்றுவதற்கு தொட வேண்டும், அதற்கு கூசுகிறான். ஏனென்றால் அவன் சுத்த பிரம்மச்சரியன், ஐம்புலன்களையும் ஒழித்தவன். ஆகவே மெய்தூட்ட கூசுகிறான். அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டை வாய்மையினை தொழுது தோன்றினான் என்று எழுதுகிறார் கம்பர். அண்டங்களை காக்கின்ற அந்த ராமனுடைய தூதுவன் நான் என்று சொல்லி, தொண்டைவாய் மயில் யாரு சீதை, அவளை தொழுது தோன்றினான். அவள் முன்னாடி அவளை கும்பிட்டவாறே முன்னாடி வந்து நிற்கிறான். இன்ன உடனே சீதை பார்க்கிறாள். இது யாரு என்ன என்று சந்தேகமாக பார்க்கிறாள். உடனே அவன் சொல்றான், அதாவது நான் வந்து உன்னை தேடி எத்தனையோ பேர் எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நான் செய்த தவத்தின் மேன்மையால் உன்னுடைய உன்னுடைய காலடியை, உன்னுடைய சேவடியை பார்க்கிற அந்த தவம் எனக்கு கிட்டிருக்கிறது என்று ரொம்ப மரியாதையாக அவரிடம் சொல்லுகிறார். அவர் தற்கொலை செய்கிறார் இல்லையா, அது வந்து வான்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய சடைமுடியாலே அவள் தூக்கிட முயற்சி கொண்டாள் என்று வான்மீகத்தில் சொல்லியிருக்கிறது. ஆனால் கம்பர் அங்குள்ள ஒரு கொடியை பயன்படுத்தி அவள் தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள் என்று வருகிறது. இதை பார்த்தவுடன் துடித்து போய் அனுமன் முன்னே போயிருந்து, நான் வந்து அவனுடைய ராமனுடைய தூதன் என்று சொல்லி, நான் செய்த புண்ணியத்தால் உன்னுடைய பாதத்தை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று எவ்வளவு பணிவாக, அதான் அவனுடைய சொல்லின் செல்வன் என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அப்படி சீதை ஒரு கணம் நினைத்து திகிர்த்து பார்க்கிறாள். அவளுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த வாய்ப்பை போக்க வேண்டும் என்பதற்காக அனுமன் பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக செய்கிறான். நீ இங்க வந்து துன்பப்பட்டிருப்பதை அந்த ஆண் தகை அறிந்திலன், நீ இங்குதான் இருக்கிறாய் என்பதை அவர் அறியவில்லை. அதனால்தான் இன்னும் ராமன் இங்கு வராமல் இருக்கிறான். நான் ராமதூதன் தான், ஐயப்பட வேண்டாம். ஏனென்றால் என்னிடம் அடையாளம் ஒன்று உள்ளது. அதோடு ராமன் என்னிடம் சொல்லிய அந்த அங்க அடையாளங்கள் அத்தனையும் என்னிடம் உள்ளது, நான் அறிந்திருக்கிறேன்.
ஆகவே என்னிடம் உள்ள அந்த அடையாளங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லியக்கனியை போல் தெளிவானவை. ஆகவே என்னை நீ சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறான். ராமபிரான் வழங்கிய கணையாளி என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி அந்த கணையாளியை காண்பிக்கிறான். உடனே பிராட்டி என்ன சொல்கிறாள், இவள் அனுமன் வந்து சரி அரக்கன் இல்லை என்று மாயக்காரன் இல்லை அரக்கன் இல்லை என்று தெளிகிறாள். நின்றவன் நிருதன் அல்லன் நெறி நின்று பொருள்கள் 5 வென்றவன் அல்லனாகின் விண்ணவனாதல் வேண்டும் என்று அவள் தெரிந்து கொள்கிறார். சரி, இவன் வந்து அனுமன் இல்ல, இவன் வந்து ராமதூதனாகத்தான் இருக்க முடியும் என்று அவள் தெளிகிறாள். பிறகு அதே சமயத்தில் அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை அரக்கனாகவே இருக்கலாமோ. அப்ப என்ன நினைக்கிறான்னா, அரக்கனேலும் ஆகுக அல்லது அமரனாகவும் ஆகுக, தேவனாக கூட இருக்கட்டும், அரக்கனாக கூட இருக்கட்டும், இல்ல வெறும் குரங்கா கூட இருக்கட்டும், ஆனால் இரக்கமே ஆக இங்கு வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதன் உதவி உண்டோ என்று நினைக்கிறான். இவன் அரக்கனாக கூட இருக்கட்டான், இல்ல தேவனா கூட இருக்கட்டும், இல்ல வெறும் குரங்கா கூட இருக்கட்டும், ஆனாலும் ராமபிரானுடைய அந்த நாமத்தை சொல்லி என்னுடைய உணர்வை உருக்கி விட்டானே, எனக்கு ஒரு உயிரை கொடுத்து விட்டானே, இதை காட்டிலும் உதவி இருக்குமா என்று மகிழ்ச்சியோடு பார்க்கிறான். அழகாக எழுதுகிறார் கம்பர், அரக்கனே ஆக வேறு ஓர் அமரனே ஆக அன்றி குரங்கு இனத்து ஒருவனேதான் ஆகுக, கொடுமையாக இது பொய்யா கூட இருக்கட்டும், இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதன் உதவி உண்டோ என்று அவள் உருகுகிறாள். அவன் வந்து ஏனென்றால் ராமபிரானுடைய ராமம் என்பது அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பருவமழையை போலது. அப்படிப்பட்ட நாமத்தை சொல்லி என்னுடைய உயிரை உருக்கி விட்டான், இதை காட்டிலும் என்ன உதவி இருக்க போகிறது என்று மனதுக்குள் நினைத்து, வீரா யார் நீ என்று அவரிடம் விசாரிக்கிறான். உடனே அனுமன் வந்து தன்னுடைய அந்த கதையை சொல்கிறான், தன்னுடைய வரலாறை சொல்கிறான், பிறந்தது வளர்ந்தது எல்லாத்தையும் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அதாவது இந்த சுக்ரீவன் கதை எல்லா கதையும் சொல்லிவிட்டு, அன்றைக்கு நீ சிந்திய அந்த நகைகளை நாங்கள் தான் எடுத்து வைத்திருந்தோம், அந்த நகைகளை ராமனிடம் காண்பித்து அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதை சொல்லுகிறார் கம்பர், அன்று நீ இழித்து நீத்த மற்றை நல் அழிகள் தான் உன் மங்களம் காத்த மன்னோ. அன்றைக்கு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வீசிவிட்டு எரிந்தாய் அந்த அணிகள் தான் இன்றைக்கு உன்னுடைய மங்களத்தை காக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது, மங்களத்தை இன்றைக்கு காத்திருக்கிறது என்று சொல்கிறார். இதை படிக்கிற பொழுது எனக்கு என்ன நினைவு வந்தது என்றால், இன்னைக்கு நம்ம தும்பியில கூட நிறைய போயிட்டு இருக்கு, தங்கம் விலை கூடி போச்சு, தங்கம் விலை கூடி போச்சு, தங்கம் விலை கூடி. அந்த காலத்துல எல்லாம் தன்னுடைய அணிகளை விற்று, அதாவது மங்கள அணியன்றி பிற அன்றி அணியாள் என்று கம்பர் எழுதுகிறார். அந்த காலத்துல ஏழைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப என்னுடைய தாயாரெல்லாம் கூட படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் நகைகள் எல்லாம் நிறைய வித்துருவாங்க. அப்படி வித்து தன்னுடைய நகையை விற்று தன்னுடைய கணவனை உயிரை காப்பாற்றுகிற பல்வேறு கதைகள் நாட்டிலே இருக்கிறது. என்னோடு சொன்னால், அணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த அணிகளை அவள் இழந்தாள், அதுதான் இன்றைக்கு வந்து அவளுக்கு மங்கள அணியை கொடுத்திருக்கிறது என்று நமக்கு ஒரு சிந்தனை வருகிற அளவிற்கு. ஏனென்றால் தாலியை காப்பதற்காக மற்ற எல்லா அணிகளையும் இழக்க தயாராக இருக்கிறது தாய்க்குளம் என்பதை எடுத்து காட்டுகிற அளவிற்கு அன்றைக்கு அவள் அந்த அணிகளை இழந்தாள், வீசி எறிந்தாள். அந்த அணிகள் தான் இன்றைக்கு உன்னிடம் வந்து நான் வந்து அடைவதற்கான காரணம் என்று அனுமன் சொல்லுகிறான் அவள்கிட்ட. அந்த கதையை சொல்லி வருகிற பொழுது அவளுக்கு இதெல்லாம் சொல்லுகிற பொழுது நம்பிக்கை வருகிறது, ஆமா நம்ம வந்து நம்ம நகைகளை தூக்கி வீசினமே என்று சொன்னான். பிறகு அந்த வாலி அங்கதன் இந்த கதையெல்லாம் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு, நாங்கள் 2 வெள்ளம் சேனை உன்னை தேடி எல்லா பக்கமும் கடந்து அலைஞ்சோம், கடைசியில நான் வந்து இந்த இலங்கை மூதூருக்கு நான் வந்திருக்கிறேன் என்று பேசுகிறான். இதை கேட்ட உடனே சீதைக்கு வந்து நம்பிக்கை வந்துடுது, சரி இவன் வந்து ராமதூதன் தான் என்று அவள் இழந்த உயிரை மீண்டும் பெற்றோள் போல் மகிழ்கிறாள். அப்புறம் உடனே சொல்லுகிறான், ஐயன் மேனி எப்படிக்கு அருதி என்று கேட்டான். அவர் எப்படி இருக்காரு, அவர் உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்காரா என்று சீதை கேட்கிறாள். அதாவது இந்த கம்பர் சீதையாக அந்த பாத்திரங்களாக மாறிவிடுகிறாள். அதாவது ஒருத்த மேல சந்தேகம், அவன் ராமதூதன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனைவி என்ன கேட்பான், அவர் எப்படி இருக்காரு என்று தானே ஆசையோடு கேட்பான், அந்த அக்கறையோடு கேட்பான். அதைத்தான் கேட்கிறாள். எய்து அவன் உரைத்தலோடும் எழுந்து பேர் உக ஏற சந்தோஷம் ஏற வெய்து உற ஒடுங்கும் மேனி வான் உற விம்மி ஓங்க. அவளுடைய மேனி அப்படியே மெலிந்து போயிருக்கிறது, அது வந்து இப்ப ஊகையால் பெருத்து விட்டது. உய்தல் வந்து உற்றதோ என்று அருவி நீர் ஒழுகி கண்ணால்.
அதாவது நான் தப்பிக்க கூடிய காலம் வந்து விட்டதோ என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் அவள் கண்களிலே வந்து பொழிய அவள் சொல்லுகிறான், ஐய சொல், ஐயன் மேனி எப்படிக்கு அருவி. ஐயனுடைய உடம்பு எப்படி இருக்கு? அவர் நான் சாப்பாடு போடாம சாப்பிட மாட்டாரு. சொன்னார்ல இன்னைக்கு போன கூட்டத்துல, போன வடல சொல்ல நினைக்கிறான், அருந்தும் மில் அடகு யாரிட அருந்தும், விருந்து வந்த போது எண்ணுருமோ என்று விம்மும் என்று கம்பர் எழுதினார். அப்போ நான் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுதான் அவர் வாழ்ந்து வந்தார். இன்றைக்கு நான் பிரிந்து விட்டேன், அவர் உடம்பு எப்படி இருக்கு? ஐய சொல், ஐயன் மேனி எப்படி கருதி என்று கேட்கிறார். பிறகு ராமபிரான் சொல்றான், அவர் ராமனுடைய அந்த திருமேனி அழகை அவர் விவரிக்கிறான். அவன் காலுக்கு இணை உண்டா, அவன் முகத்துக்கு இணை உண்டா என்றெல்லாம் பெரிய பாடல்கள், எல்லா உறுப்புகளையும் சொல்லி சொல்றான். இது எதுக்குன்னா, அவனுடைய ராமனை வந்து சீதை முழுமையாக தெரிந்து கொள்வது, இவன் ராமதூதன் தானா என்பதை அந்த ஐயம் நீங்குவதற்கும் உறுதிப்படுவதற்கும் ஏற்பாடு செய்கிற வகையில், ஏற்கிற வகையில் இந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லி வருகிறான். யாரு? அனுமன் சொல்லுகிறான். புகழ்ந்து தான் பார்த்து ரசித்த, தான் வியந்த, தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட, அவனை தொழுது படுகிற அனுமன் தன்னுடைய பரம்பொருளை புகழ்ந்து அங்கே பல்வேறு பாடல்களில் அங்கே வடிக்கிறான். அவரா பாடுகிறார், கம்பர் பாடுகிறார். பிறகு அவன் சொல்லுகிறான், அவனுடைய திருமுகம் கமலம் என்றால் கண்ணுக்கு என்ன ஓமை காட்டுது? பாட்டு பாடுறான். அண்ணல் தன் திருமுகம் கமலமாம் எனின் கண்ணினுக்கு ஓமை வேது யாரு காட்டுவேன், தன்மதியாம் என உரைக்கத்தக்கதோ வெண்மதி பொழிந்து மெலிந்து தேயுமாள். அவனுடைய முகத்தை வந்து நான் தாமரைன்னு சொல்லிட்டேன்னா, அப்ப அந்த கண்ணுக்கு நான் என்ன ஒரு ஓமை சொல்லுவேன்? எனக்கு ஊமை சொல்ல தெரியலையே. சரி, சந்திரன் வந்து முழு சந்திரன் என்று சொல்லிவிட்டால் அதுவும் ஒத்து வராது. ஏன்னா அந்த சந்திரன் மெலிஞ்சு தேயுது, வளருது, தேயுது. அவன் எப்பொழுதுமே ஒளி வீசக்கூடிய முகத்தை உடையவன் என்று அந்த மாதிரி ஒவ்வொரு அவனுடைய பாதம் அத்தனையும் விவரித்து வருகிறார். இதை வந்து அதுக்கப்புறம் ராமபிரான் சொன்ன அடையாளங்களை இவரோட சொல்லுகிறான். அண்ணன் அடையாய் கேட்க என்று சொல்லி ராமபிரான் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் அனுமன் சொல்லி வருகிறான். என்ன சொல்லுகிறான்? அற்புதமா சொல்றான். அதாவது ராமன் சொன்னான், காட்டுக்கு கிளம்புகிற பொழுது ராமன் சொல்லுகிறான் சீதையிட்ட, நெறி நடத்தல் அரிது. நெறினா காடு, காட்டுல நடத்தல் வந்து அரிது, முடியாத காரியம். நாள்கள் சில, நான் கொஞ்ச நாள் தான் நான் போயிட்டு வர போறேன். தாயருக்கு அடுத்த பணி செய்து இவன் இருத்தி. ராமர் சொன்னாராம், காடு வந்து நடக்கிறது, காட்டுல நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் கொஞ்ச நாள் தான் போயிட்டு வர போறேன், 14 வருஷம் தானே, போயிட்டு வந்துடுறேன். அன்னையருக்கு பணி செய்து, எங்க அம்மாக்களுக்கு வந்து பணி செய்து இங்கே இரு என்ற சொற்கு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே உடுத்த துகிலோடும் உயிர் ஊக்க உடலோடும் எடுத்த முனிவோடும் அயல் நின்றது விசைப்பாய் என்று சொன்னார். அவ போட்டிருந்த அதே உடையோடும் உயிர் ஊக்க உடலோடும், அதாவது அந்த அந்த கேட்ட உடனே உயிரை விட்ட மாதிரி அவள் வந்து உணர்ந்து அவன் மாதிரி துன்பப்பட்டாள். அப்படிப்பட்ட அந்த நிலையோடும் எடுத்த முடிவோடும், இவன் மேல இந்த மாதிரி சொல்லிட்டானேங்கிற கோபத்தோடும் அயல் நின்றது, உடனே வந்து பக்கத்துல நின்றாலாம். நீ சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் அவன் கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கேன் என்று சொல்லி அவள் வந்து நின்றதை ராமன் சொன்னதை இங்க சொல்லுகிறான், அனுமன் சொல்லுகிறான். அதாவது இதுல ஒரு நுணுக்கம் பாருங்க. அந்த ராமன் சொல்ற அடையாளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சீதைக்கு வந்து ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. நல்ல கவனிங்க, சீதைக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கு. அதே சமயத்தில் இதை நான் சொன்னதை நீ ஒழுங்கா கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்று அவள் உள்ளுணர்ந்து கொண்டு உயிர்த்தெறிகிற வகையிலும் அந்த அடையாளங்கள் இருக்கிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப பாருங்க. நடத்தல் அரிதாம் நெறி நாள்கள் சில, இதே மாதிரி அவ சீதை சொல்லுகிற பொழுதும் அதை நீங்க பார்க்கலாம். அதாவது இப்ப சொல்ற ராமர் சொன்ன அடையாளம் என்னது? நான் வந்து வீட்டுல இருன்னு சொன்னேன், நீ கேட்கல, அடுத்த செகண்ட் வந்து நின்ட்டாவ அதை சொல்லு என்று சொல்லுகிறாள். அடுத்து வந்து ஆண்டை நகர் ஆரையோடு வாயில் அகலாமும் யாண்டையது கான் என இசைத்ததை இசைப்பாய். அதாவது வந்து இந்த நாட்டை விட்டு நாங்க நகரவே இல்லை, அதற்குள்ள காடு வந்துருச்சா என்று அவள் கேட்ட அந்த மொழியையும் நீ சொல் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதற்குள்ள என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அறியாதவளா இருந்த இன்றைக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படுற மாதிரி ஆயிட்டியே என்று அவள் உணர்கிற அளவுக்கு அதை சொல்லுகிறான். சொல்றதுக்கு இந்த 2 அடையாளங்களை சொன்னவுடன் சீதையை வந்து தெளித்து விடுகிறான். சரி அப்படின்ட்டு பிறகு அனுமன் வந்து அந்த இதை காட்டுகிறான். எதை காட்டுகிறான்? இந்த கணையாளியை காட்டுகிறான்.
அதை காட்ட உடனே கம்பர் எழுதுகிறார், அதை பார்த்த உடனே சீதையினுடைய நிலை எப்படி இருக்கிறது கம்பர் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது வெறும் ஓமையா போட்டு தள்ளுறாரு, வெறும் ஓமையா. இந்த ஐயா பாடினாரு இல்லையா, அன்பே அமுதா அப்படின்னு, இந்த இந்த உன் காலமுதா தேலமுதா அர்த்தம் ரொம்ப நாளாச்சு அந்த பாட்டை கேட்டு, பல வருடங்கள் ஆகிட்டு, உடனே முடிஞ்ச உடனே கேட்கணும் அந்த பாட்டு. அப்படி அடுக்குவதை போல, அந்த வார்த்தைகளை அடுக்குவது போல இங்க வந்து ஒரு ஊமைகளாக அடுக்குகிறார். அந்த இதுதான் ஹைலைட். இந்த படலத்தினுடைய ஹைலைட் என்ன, இந்த கணையாளியை அவர் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அதை பார்த்த சீதனுடைய நிலை எப்படி இருக்கும், எப்படி இருந்ததா, அதாவது ஒரு மணியை இழந்த பாம்பு, அதாவது பாம்பினுடைய, அதாவது நாகப்பாம்பினுடைய மணி இருக்கு இல்லையா, அந்த மணியை தொலைந்து போன அந்த மணியை ஒரு பாம்பு பார்த்தா அதுக்கு எப்படி இருக்கும். அப்புறம் தன்னுடைய பணத்தை இழந்தவர்கள் மீண்டும் பெற்றார். ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு, பேங்க்ல எல்லாம் பேங்க்காரங்க தான் இருக்காங்க, பேங்க்ல லோன் வாங்கிட்டு வரா, நடுவுல தொலைஞ்சு போயிருது, வீட்டுக்கு போய் கதறிக்கிட்டு கிடக்கும் போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி குழந்தையை உயிர்த்த மலடிக்கு ஓமை கொண்டார். குழந்தையில் மலடியாக இருந்தவளுக்கு திடீர்னு குழந்தை கிடைத்தால் எப்படி இருக்கும். அது மாதிரி பிறந்ததிலிருந்து கண்ணே இல்லாதவள், விழி இல்லாதவனுக்கு வந்து கண்ணு வந்தா எப்படி சந்தோஷப்படுவான், அப்படி இருந்துவார். அந்த ஓமை பாருங்க. இழந்த மணிபுற்று அரவு எதிர்ந்தது என ஆனால் பழம் தனம் இழந்தன படைத்தவரை ஒட்டாள். குழந்தையை உயிர்த்த மலடிக்கு ஊமை கொண்டாள், உழந்து விழி பெற்றது ஓர் உயிர் பொறையும் ஒத்தாள். இப்படி அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அப்படிப்பட்டவர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைந்தாள். இதற்கப்புறம் அந்த ஓமை முடியல. அந்த அந்த மணி எப்படி இருந்துச்சு அவளுக்கு, இருந்து பசியால் உடல் உழந்தவர்கள் ஏதும் அருந்தும் அமுது ஆகியது. அதாவது பசியால இருக்கிறவனுக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்குமோ அது போல அந்த மணி அவளுக்கு உதவியது. அப்புறம் வந்து நல்ல அறம் பாதுகாக்கிறவர்களுக்கு யாராவது வீடு வந்தா எப்படி இருக்குமோ அது போல அந்த மணி அவளுக்கு வந்து அந்த அந்த உணர்வை கொடுத்தது. நோயில் இருப்பவர்களுக்கு மருந்து கிடைத்தால் எப்படி அவர்கள் அந்த மருந்து நோய்களை தீர்க்கிற, உயிர் போகிற நிலையில் இருப்பவருக்கு அந்த உயிரை காப்பாற்றுகிற மருந்து கிடைத்தால் எப்படி இருக்குமோ அது போல அந்த சூடாமணி அங்கே கணையாள் அங்கே இருந்தது என்று கம்பர் அப்படியே ஓமைகளை அடுக்குகிறாள். பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே அவள் வந்து அப்படியே உருகி விடுகிறாள். அதுக்கெல்லாம் பாடல் இருக்கிறது. உடனே பிராட்டி வந்து அனுமனை பாராட்டுகிறாள். சாதாரணதா உயிர் தந்தாய் உத்தமா என்று பேசுகிறாள். உயிர் தந்தாய் உத்தமா, எனக்கு உயிரை கொடுத்துட்டாய் என்று சொல்லுகிறாள். பிறகு அவன் சொல்லுகிறான், மும்மை ஆம் உலகம் தந்த முதல்வருக்கும் முதல்வன் தூதாய். இந்த உலகத்தை காக்கிற முதல்வன் யார்? இப்போதைக்கு திருமால் ராமனுக்குரிய தூதாக வந்து செம்மையாய் உயிர் தந்தாய், செயல் என்னால் எளியது உண்டு. இப்படிப்பட்ட உதவியை செஞ்ச உனக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? திணைத்துறை நன்றி செய்யணும், பனைத்துறையாக் கொள்வர் பயன் தெரிவார் சொல்றார். இவன் பனைத்துறை நன்றி செஞ்சிருக்கிறான், இவனுக்கு என்ன நான் வந்து உதவி செய்ய போறேன்? அம்மையாய் அப்பனாய அத்தனே அருளின் வாழ்வே, இம்மையே மறுமைதான் நல்கின இசையோடு, என் தந்தையை போலவும் தாயை போலவும் எனக்கு இந்த வாழ்க்கையை மட்டும் இல்ல, என்னுடைய மறுமையையும் எனக்கு கொடுத்து விட்டாயப்பா அப்படின்னு அவனை பாராட்டுகிறான். பாராட்டி அவ சொல்றா, அப்ப சொல்றா, உனக்கு நான் என்ன வந்து உதவி கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு வாழ்த்துகிறாள். அந்த வாழ்த்தை வந்து என்ன எழுதுகிறாள் என்று சொன்னால், ஒரு தேவ, அதாவது ஒரு தேவ ஆவேசம், அதாவது ஒரு ஆவேசத்தோடு ஒரு தெய்வம் ஒரு சாமி வந்துச்சு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆவேசத்தோடு அவள் அவனை வாழ்த்துகிறாள். எப்படி வாழ்த்துகிறாள்? வாழிய வல்லலே, யான் மறு இலா மனத்தேன் எண்ணின், நான் குற்றமே இல்லாதவளாக இருந்தால் ஊழிவோர் பகலாய் ஓதும் ஆண்டியலாம் உலகம் ஏழும், ஏழும் வீவுற்ற நான் ஞான்றும் இன்று என இருத்தி என்றாள். நான் மட்டும் தூயவளாக, என் மனம் மாசற்ற மனமாக கொண்டவளாக நான் இருந்தால் என் வார்த்தை பலிக்கும். வாழிய வல்லலே, வல்லலே யார்? அனுமனே, நீ ஊழிவோர் பகலாய், இந்த ஊழிக்காலம் வந்து உனக்கு ஒரு பகல் அப்படி இருக்கிற அளவிற்கு
ஏழு ஏழு உலகங்கள் வீழ்ந்தாலும் அழிந்தாலும் அன்றைக்கும் அழியாத முதல்வனாக இன்று போல் இருத்தி, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி, வயசா இல்லை, இன்றைக்கு எப்படி இதே திடகாத்திரமாக இளமையாக பலசாலியாக எப்படி இதே அறிவோடு தெளிவோடு இருக்கிறாயோ இதே போல ஊழிக்காலம் முடிவில் சிரஞ்சீவியாயிரு என்று அவள் வாழ்த்துகிறாள். அதை வாழ்த்துகிற பொழுது அம்மை ஒரு வீராவேசம், ஒரு தேவாம்சம், அந்த அந்த ஒரு ஆவேசம் வந்தவளை போல அவள் இருந்தாள் என்று கம்பர் எழுதுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது நம்ம சொல்ற வாக்கு பலிக்கும் இல்லையா? கண்ணகி அந்த மதுரையில தீ பற்றி எரிக என்று சொல்லுகிற பொழுது அவளுக்கு அந்த ஆவேசம், அது துயராவேசம், இது மகிழ்ச்சி ஆவேசம். அந்த ஆவேசத்துல இவள் வாழ்த்துகிறாள், அவள் அங்கே சாபமிட்டாள், இங்க வாழ்த்துகிறாள். ஊழி இருக்கிற அளவிற்கும் அது ஒரு பகல் உனக்கு. அப்போ எப்படின்னா இன்று போல் இருத்தி, இப்ப இருக்கிற மாதிரி இதே நிறைய பேர் 150 வயசு இருப்பான், நாட்டுல 100 வருஷம் இருப்பான், ஆனா சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, கண்ணு முழிக்க முடியாது, என்ன பிரயோஜனம்? இன்று போல் இருத்தி என்று வாழ்த்துக்கிறான். பிறகு உடனே இப்பதான் கொஞ்சம் தெளிகிறா. தெளிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் மக்கள்லாம் அரக்கர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்காரு. அனுமன்ட்ட ராமபிரானை பற்றி மெதுவாக கேட்கிறாள். எப்படி உன்னை அவங்க 2 பேரும் என்னுடைய ஆண்டையார் யார், என்னுடைய கடவுள் அந்த இளவலோடு எப்படி உங்களை எல்லாம் அடைந்தார்கள், நான் இருந்ததை யார் சொல்ல அவர் தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் அவர் கேட்கிறான். பிறகு இவன் எல்லாத்தையும் சொல்றான், அந்த சடாயு சுக்ரீவன் எல்லா கதையும் அவன் சொல்லுகிறான். பிறகு அந்த ராமன் அந்த இவ்வளவு தின்பப்பட்டு துயரப்பட்டு இவ்வளவு நடந்து இவளை தேடி கொண்டு இவ்வளவு சிரமப்பட்டு தன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படியே உருகி விடுகிறாள் சீதை. தனக்காகத்தானே தன் கணவன் இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி ராமனுடைய துயரை நினைத்து அவள் மிகவும் வருந்துகிறாள். அன்பினன் இவ்வுரை உணர்த்த ஆரியன் வன்புரை நெஞ்சினன் வருத்த முன்னுவாள். அந்த ராமனுடைய வருத்தத்தை உணர்ந்து கொள்கிறாள். என்புற உருகினள், அவள் எலும்பே உருகிற அளவிற்கு உருகிவிட்டாள். இறங்கி ஏங்கினள், இறங்குகிறாள். துன்பமும் ஓகையும் சுமந்த உள்ளத்தாள் என்று எழுதுகிறார். ஒரு பக்கம் தன்னுடைய கணவன் இந்த மாதிரி கவலையில் ஆழ்ந்து இந்த மாதிரி இவ்வளவு சிரமப்பட்டிருக்கானே என்று ஒரு பக்கம் துன்பம், அதே சமயத்துல எனக்காகத்தானே துன்பப்பட்டார், என்ன தேடித்தானே இவ்வளவு துன்பமும் அவர் படுகிறார் என்று ஒரு பக்கம் ஓகை, துன்பமும் ஓகையும் சுமந்த உள்ளத்தால் என்று கம்பர் எழுதுகிறார். அப்படி அவளுடைய நினையை சொல்லுகிறார். பிறகு சீதை கேட்கிறார், எப்படிப்பா நீ இந்த கடலை கடந்து வந்த என்று கேட்கிறான். அதற்கு அனுமன் சொல்லுகிறான், உன்னுடைய கணவன் ராமனுடைய பாதங்களை நினைப்பவர்கள் எப்படி மாய பெருங்கடலை கடப்பார்களோ, அதாவது மாயையாகிய பெருங்கடல், பிறவி பெருங்கடல் எப்படி கடப்பார்களோ அது போல நானும் இந்த கருங்கடலை என்னுடைய காலால தாண்டி வந்தம்மா என்று சொல்லுகிறேன். பிறகு உடனே கேட்கிறான் மறுபடி, ஏப்பா இவ்வளவு சின்ன உடம்பு வச்சுக்கிட்டு நீ எப்படிப்பா நீ கடலை தாண்டின என்று கேட்கிறான். இத்துணை சிறியது ஓர் ஏனில் யாக்கையை தத்தினை கடல், அது தவத்தின் ஏதோ சித்தி நீ என்றதோ, அதாவது அவளுக்கு சந்தேகம் வரல. என்ன சொல்கிறான்னா, நீ எப்படி தவத்தால இது வந்தியா, இல்ல உனக்கு சித்திகளை வைத்து நீ மாறி வந்தாயா, தாண்டி வந்தாயா என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் அனுமன் தன்னுடைய பேர் உருவை காட்டுகிறான், விஸ்வரூபம் எடுக்கிறான். அதன் உருக்காட்டுப்படலாம், தன்னுடைய உருவை காட்டுகிறான். அது எப்படி இருக்கிறான்னா, கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறான். அவன் உயர்ந்து போகிற பொழுது சீதையை அவன் காலை கூட பார்க்கல, அவன் பாதத்தை கூட சீதையால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவன் வளர்ந்து கொண்டே போகிறான். அப்படியே வானத்துக்கு மேல போய் வானம் முட்டுதான். முட்டின உடனே அந்த தலையை குனிந்து கொண்டு தொழுத வாக்குல அப்படியே சீதையை வணங்குகிறான். சுட்டினன் நின்றனன் தொழுத கையினன் விட்டு உயர் தோழினன் விசும்பின் மேற்கு உயர் எட்ட அரு நெடு முகடு எய்தி மேலுமேல் விட்டும் என்று உருவோடு வளைந்த மூர்த்தியாகிறார். மேல வசந்து போய் மேல முட்டும் சொல்லிட்டு லேசா வளைஞ்சு அவர் கும்பிட்டு நிக்கிறாரு. கும்பிட்டு நிக்கிறத எதனால அவர் கும்பிடுகிறார் என்று சொன்னால், அதுக்கு மேல தலையை நேரா வச்சோம்னா முட்டுங்கிறதுக்காக வளைந்த வாக்குல அவன் கும்பிட்டு நிக்கிறான். யாரு? சீதைய. அந்த சீதையை அப்படி நிக்கிற அனுமானுடைய பாதங்களை கூட அவளால் பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் அவ்வளவு உயரம் இருக்கு என்று கம்பர் காட்டுகிறார். அனுமன் பிரார்த்திக்க அனுமன் தன்னுடைய பேர் உருவை காட்டுகிறான். உடனே சீதையை பார்த்துட்டு நல்லா உடனே டக்குன்னு நீ உன்னுடைய உருவை சுருக்கிக்கொள் என்று கட்டளை, அஞ்சினன் இவ்வுரு அடக்குவாய் என்று சொல்கிறார். நான் உன்னுடைய உருவை பார்த்து விட்டேன், நீ அடக்குவாய், இப்ப பழையபடி வந்துரு என்று சொல்லுகிறார். பிறகு அனுமன் தன்னுடைய பேரை உடக்கிக் கொள்கிறான். உடனே
பிராட்டி அனுமனை பாடுகிறாள், அவரை பாராட்டுகிறாள். அது ஒரு நல்ல பாட்டு. அறிவும் மீது ஒரு பண்ண பாட்டு. அவனை பாராட்டுகிறாள். பிறகு பாட்டதுக்கு அப்புறம் உடனே அனுமன் சொல்லுகிறான், இது மாதிரி என்ன மாதிரி எண்ணற்ற அரிய படைத்தலைவர் என் அரசன் சுக்ரீவனிடம் இருக்கிறார்கள். அதுல பண்ணையில ஒருவன், நான் அந்த பண்ணையில ஒரு ஆள் இங்க வந்தேன். அவனுக்கு ஏவல் கூவல் பணி செய்வேன். அவன் சொல்றது சின்ன சின்ன வேலையை செய்யற ஆள்னா, என்னை விட பலமான ஆள், பலசாலியான ஆள் பல பேர் இருக்காங்க எங்க நாட்டுல. அதுல அந்த பண்ணையில நான் ஒரு ஆளு ஏவல் கூவல் சின்ன சின்ன வேலையை செய்யற ஆளுமானா என்று சொல்லுகிறான். இது சொல்லுகிற போது சீதைக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். ஆஹா, நமக்கு விடிவு காலம் வந்துருச்சு என்று நினைக்கிற அளவிற்கு. அதான் அனுமன் சொல்லின் செல்வன். அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். ஏன்னா சீதையை தற்கொலைக்கு வேண்டிட்டான். இதே மாதிரி அரக்கர்கள் தூங்காம இருந்ததுனால இவ்வளவு சாகாம இருக்காவ. அவன் தூங்கி இருந்தான்னா தூங்கி முன்னாடியே இருந்திருப்பாவ. ஆகவே அவளுக்கு நம்பிக்கை விடுகிற வகையில் அவன் சொல்லுகிறான், எண்ணற்கு அரிய படைத்தலைவர் ராமருக்கு அடியார், அத்தனை பேரும் ராமருக்கு அடியவர்கள். யான் அவர்தம் பண்ணைக்கு ஒருவன் என பூந்தேன். அந்த பண்ணையில நான் ஒருத்தன் ஏவல் கூவல் பணி செய்வேன். சின்ன சின்ன வேலை செய்வோமா, இப்ப சின்ன சின்ன வேலை, இந்த டீ வாங்கி கொடுக்கறது, காப்பி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்வோமா. அப்படி இருந்தது அவளுக்கு நம்பிக்கை விட்டுகிறான். பிறகு தன்னுடைய வாராட படைத்தவர்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்லுகிறான், எல்லாத்தையும் சொல்லி வருகிறான். சொன்னதுக்கு பிறகு சீதைக்கு நம்பி விடுகிறது. இதோட இந்த உருக்காட்டு படலம் நிறைவு பெறுகிறது. அடுத்து சூடாமணி படலம். இந்த சூடாமணி படலத்தில் என்ன வருகிறது சொன்னால், பதிலுக்கு சீதை தன்னுடைய கருத்தை சொல்லி இந்த சூடாமணி படலை, சூடாமணி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அடையாளத்தை கொடுப்பது சூதாரி படலம். உடனே இப்படி பேசிக்கொண்டிருக்கிற போல அனுமன் நினைக்கிறான், என்னப்பா இந்த சீதை அம்மா இப்படி சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டாளே, தற்கொலைக்கு முடிவு பண்ணி விட்டாளே, இவளை சும்மா நம்ம இங்க விட்டு போறோம்னா மறுபடி தற்கொலை பண்ணிட்டா என்ன பண்றது, நம்ம அவளை கொண்டு போயிடுவோம், கையோட கூட்டி கொண்டு போய் விடுவோம் என்று சொல்லி அவன் நினைக்கிறான், உணர்வு கொண்டான். அதை நினைக்கிறான். உடனே அவன்கிட்ட வேண்டுகிறான், அம்மா ராமன் எதிர் நின்னை காட்டி அடிதாழ்வன், இது காண்டி இது காலம் என்று சொல்லுவாங்க. அம்மா இன்னும் அந்த காலம் தாமதிக்க வேண்டாம், நான் நீங்க கூட வந்துருங்க, நான் கொண்ட போய் ராமன் கொண்ட போய் ராமன்கிட்ட விட்டுறேன் என்று சொல்லுகிறான். அதோட இந்த இலங்கையை ஒரு இலங்கையை கதையை முடிச்சுட்டு, ராவணனையே அவன் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும்னாலும் நான் தயாரா இருக்கேன், நீங்க மட்டும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இலங்கையை காலி பண்ணி கூட உங்களை கொண்டு போயிடுறேன் என்று சொல்லுகிறான். உடனே அப்போ அற்புதமான பாடல் அந்த படலாம். சீதையனுடைய அந்த அறிவாற்றல், அவளுடைய அந்த அந்த அவளுடைய விஸ்வரூபம் என்ன, ஒரு 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 என்ன சொல்றது, அவ தேவதேவின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கான விஸ்வரூபத்தை இப்பதான் பார்க்கலாம் நம்ம. அப்ப அவன் சொல்லுகிற பொழுது உடனே அவள் சொல்லுகிறா, அரியது அன்று நின் ஆற்றலுக்கு ஏற்றது. நீ சொல்றது முடியாத காரியம் இல்லை, உன்னால செய்யக்கூடியதுதான். தெரிய எண்ணினை செய்வதும் செய்தியே, புரியது அன்று என ஓர்கின்றது உண்டு, அது என் பெரிய பேதமை பேச்சில் மதிப்பெண்மையால். ஐயா, நீ நினைக்கிற நீ உன்னால செய்ய முடியாது, ஆனாலும் என் பெண்மை, என் மனது சொல்றத நான் சொல்றேன் உன்கிட்ட, அதை கேளு. நீ என்னை கூட்டிட்டு போகும்போது அரக்கர்கள் சண்டை போட்டாங்கன்னா நீ அவங்கள்ட்ட சண்டை போடுவியா, என்ன காப்பாத்துவியா? அது ஒரு பிரச்சனை இருக்கு, அது உன்னால் பண்ண முடியாது. உன்னுடைய நம்ம எடுத்துக்கொண்ட வேலையை செய்ய முடியாது. அன்றியும் பிரிது ஒன்று உள்ளது, அது இல்லாம ஆரியன் வென்றி வெஞ்சுலை மாசனும், அதோட என்னுடைய கணவனுடைய அந்த வில்லுக்கு அது இழுக்கு. நீ கொண்டு போனீங்கன்னா என்னுடைய கணவனுடைய வில்லுக்கு அது இலக்கு, வில் திறமைக்கு இலக்கு, அவனுடைய வீரத்துக்கு இழுக்கு. அதோட இந்த அரக்கர்கள் செய்த அந்த மாயத்தையும் அந்த வஞ்சனையும் நீ ஏன் செய்ய வேண்டும்? அவர்கள் தெரியாம கூட்டு போன மாதிரி நீ ஏன் தெரியாம கொண்டு போகணும்? மாயமாக மறைந்து அவங்க என்ன கலந்து கொண்ட மாதிரி நின்னமா ஏன் பண்ண, நீ ஏன் பண்ணணும் அதை என்று கேட்கிறார். அதோட ஒரு போர்னு அந்த போரில் என்னை ஆசையோடு பார்த்த அந்த அரக்கன் ராவணனுடைய கண்கள், அந்த 20 கண்களை காகங்கள் உண்ண வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய கணவன் போரிட்டு அவனை வென்று அவனுடைய என்னை ஆசையாக பார்த்த அரக்கனுடைய கண்கள் அத்தனையும் காகங்கள் உண்ணுவதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காமல் இருந்தால் அது வீரமா? கொண்ட போரின் எம் கொற்றவன் வில் தொழில் அண்டர் ஏவரும் நோக்க என் ஆக்கையை கண்ட வாழறக்கன் விழி. அந்த பெரிய போர்ல தேவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க என் யாக்கையை கண்ட, என் மேனியை பார்த்து ஆசைப்பட்ட அந்த வாழ் அரக்கன் விழி காகங்கள் உண்ட போது அன்றி யான் உளனாகணும். அவன் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நான் கிளம்பி வைக்கிறேன் என்று அந்த பெண்
அவளுடைய அந்த வீராவேசம் அவள் பேசுகிறாள். அதாவது இந்த பெண்ணை மட்டும் சீண்டிட்டோம்னா அது அது சின்ன விஷயம் இல்லை. அதற்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நம்ம சிலப்பதிகாரம் சொல்றோம், பாஞ்சாலி சபதம் சொல்றோம். இது சீதையின் சபதம் மாதிரி தான் இருக்கு. பெண் பாவம் பொல்லாது மட்டும் இல்ல, பெண் சாபமும் பொல்லாது. அப்படி சீதை இங்க சொல்லுகிறான், என்னை ஆசையோடு பார்த்த அவனுடைய கண்களை காகங்கள் உண்டு தின்பதை காணாமல் இந்த இடத்தை விட்டு நான் நகர்வனா என்று கேட்கிறாள். அப்புறம் இந்த இலங்கை முழுமையும் அழித்து நான் கிளம்பாக விட்டால் என்னுடைய கற்பு வந்து தூய்மையான கற்பு என்பதை எப்படி இந்த உலகத்துக்கு காட்டுவேன்? நீ தூக்கிட்டு போயிட்டேன்னா நான் வந்து கெட்டு போயிருப்பேன் கூட உலகம் நினைக்க வாய்ப்பு இருக்கு. நான் இங்க இருந்து இந்த இலங்கை முழுவதையும் அழித்து பிறகு நான் மீண்டால்தான் இவருடைய கற்பினுடைய ஆற்றல் தாங்காமல் அந்த இலங்கை மாநகர் அழிந்தது, அரக்கர்கள் அழிந்தார்கள் என்று உலகம் நம்பும். ஆகவே அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ எப்படி என்ன இருக்க முடியும்? அதோட இந்த அற்புதமான பாட்டு, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ இல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லி நான் சுடுவேன். இந்த வெறும் இலங்கை மட்டும் இல்லப்பா, இந்த எல்லா உலகங்களையும் நான் ஒரு சொல்லு சொன்னா சுற்றும், அது எரிஞ்சிடும். ஆயினும் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு, என் கணவனுடைய வீரத்திற்கு அதை இழுக்கு என்பதால் நான் பொறுத்தேன் என்று வீசினேன். அந்த எண்ணத்தை வந்து வச்சு கூட இல்லை, அதை வீசிட்டேன். அது ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்கு. ஒரு வார்த்தை சொன்னா இந்த அல்லல் மாக்கள் வாழும் யாக்கு, இந்த அந்த துன்பம் தரக்கூடிய விலங்குகளை போன்ற அரக்கர்கள் வாழக்கூடிய இலங்கை மட்டுமல்ல, எல்லை நீத்த உலகங்கள், எல்லா உலகங்களையும் சொல்லினால் நான் சொல்லுவேன். நானும் அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என வீசினேன். அந்த எண்ணத்தை கையில வச்சுக்காம நான் வீசிட்டேன் என்று அவள் எழுதுகிறாள். என்று அவள் சொல்லுகிறாள். பிறகு சொல்லிட்டு அவள் சொல்றா, அதோட நீ வந்து ஒரு ஆண்மகன், ஆகவே என்னை நீ தொடுவது என்பது சரி வராது. அதை உலகங்கள் வந்து ஆயினும் நீ 5 புலங்களையும் அணைக்கியவன் ஆயினும் இந்த ஆண் என்றுதான் உலகம் பேசு. நீ போதல் காரியம், நீ கிளம்புறதுதான் இங்க முக்கியம். ஆகவே நீ கிளம்பு என்று சொல்லுகிறாள். இப்பதான் ராமனிடம் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அதாவது இதான் முக்கியமான பகுதி, நான் சொன்ன பகுதி. ராமனிடம் நான் என்ன சொல்லணும் என்று கேட்கிறாள். சொல்லுகிற பொழுது அவள் சொல்லுகிறாள், அவள் அப்படியே ஒரு நிமிஷம் அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே மாத்தி மாத்தி பேசுறான். அவனுடைய சிந்தனை வந்து இல்லை, அழகா பார்க்கலாம் கம்பர். அதான் ஒரு உளவியல் ரொம்ப ரசிச்ச இடம். எப்படின்னா, இப்ப நீங்க ராமன்ட்ட மட்டும் ஒரு 10 செய்தி சொல்றது, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் 2 செய்தி சொல்றது, அதுக்கப்புறம் அத்தையர்கள்ட்ட 2 செய்தி சொல்றது, அப்படி இல்லை. ராமனுக்கு ஒரு செய்தி சொல்றான், அப்புறம் அத்தையரை பத்தி சொல்றான், அப்புறம் லக்ஷ்மணனை பத்தி சொல்றான், அப்புறம் மறுபடியும் ராமன்ட்ட பத்தி சொல்றான். அவன் வந்து தன்னுடைய நிலையை வளர்ந்தவளா இருக்கிறாள். என்ன சொல்றதுன்னு அவளுக்கு தெரியல. அந்த உணர்வினுடைய அந்த உணர்வுழைப்பட்ட நிலையில அவள் இருக்கிறாள். அப்போ சொல்றான், மருளும் மன்னவர்க்கு யான் சொல்லும் வாசகம் அருள்வாய் என்று அடியின் இறைஞ்சினான் அனுமன். மருளும் மன்னவன், அதாவது கலங்கி போயிருக்கிற மன்னவன், அவனுக்கு நான் சொல்லும் வாசகம் என்ன அருள்வா என்று அனுமனுடைய அடியை படுகிறான். அப்பொழுது சீதை வந்து அனுமன்ட்ட சொல்றான். என்ன சொல்றான்னா, முதல்ல அனுமன்ட்ட சொல்றான், ஒரு திங்கள் இருப்பன் நான், பின்னை ஆவி பிடிக்கலேன், இது மன்னன் நானு, இன்னும் 1 மாசம் தான்ப்பா இருப்பேன் உயிரோட, அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன், இது அந்த என் மன்னவன் ராமன் மேல் ஆணை, அதை மனசுல வச்சுக்கோ என்று முதல்ல அனுமனிடம் சொல்லுகிறார். இதை நீ மனசுல வச்சுக்கணும் முதல்ல என்று சொல்லிட்டு ராமனிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதான் ஐயா சொன்னார் இன்னைக்கு, ஆரம் தாழ் திரு மார்பருக்கு அமைந்தது ஓர் தாரம் அலனேலும் தயா எனும் ஈரம் தான் அகத்து இல்லை என்றாலும் தன் வீரம் காத்தலை வேண்டும். அவனுக்கு ஒரு கோபம் இருக்கு, இத்தனை மாசமா நம்மளை தவிக்க விட்டானே தன் வீட்டுக்காரன் என்கிற ஒரு கோபம். அது வந்து அது என்ன சொல்றது, அந்த உரிமை கோபம் அவரிடம் இருக்கிறது. எதுக்கு அவ காட்டுக்கு வந்தா? தன் கணவனோடு ஒரு சுகபோக வாழ்க்கைக்காக காட்டுக்கு வந்தா சீதை இல்ல. தன் கணவன் தவிக்க கூடாது. அவ என்ன தவிப்பான்? அருந்தும் மெல் அடகு யார் இட அருந்து. தன் கணவன் தவிக்க கூடாது, துன்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் எத்தனை துன்பங்களை எடுத்துக்கொண்டு சீதை இங்க காட்டுக்கு வருகிறார். அப்படிப்பட்ட சீதையை, அது ராமனுடைய காரணம் அல்ல, ராமன் அதற்கு காரணம் அல்ல, ஆனால் விதிவசத்தால் அவள் வேறு இடத்து வந்து விட்டாள். ஆனாலும் துன்பப்படுகிறாள். இந்த துன்பத்துக்கு இவ்வளவு காலம் வைத்து விட்டானே,
ராமன் என்கிற ஒரு உரிமை கோபம் ஒன்று இருக்கிறது. ஆகவே அவர் சொல்றா, நான் வந்து இந்த மாதிரி அவருக்கு பெருமை தரக்கூடிய ஒரு தாரமாக நான் இல்லாமல் போய்விட்டேன். ஏனென்றால் இன்னொருத்தன் கவர்ந்து வந்து விட்டான். அந்த காரணத்துக்காக இல்லாட்டியும் உடம்பு ஈரம் இல்ல அவருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஈரம் இல்லாத காரணத்தினாலும் அவன் இறக்கம் என் மேல இறக்கம் இல்லாம இருந்த காரணமா இருந்தாலும் பரவாயில்ல, வீரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்னை காப்பது வீரம் இல்லையா, அதற்காவது அவர் போர் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு நினைவுறுத்து என்று சொல்லுகிறார். பிறகு உடனே அவளுக்கு இளையவன் ஞாபகம் வந்துருது. யாரு? லட்சுமணன் ஞாபகம் வந்துருது. இளையவன் நீ என்ன சொல்லு, நீ காட்டுக்கு வருகிற பொழுது என்னையும் என் கணவனையும் காப்பா என்று வந்தாய், என்னை காப்பதும் உன் கடன் என்று வந்தாய். நான் இப்ப சிறையில இருக்கேன், என்னை மீட்பதும் உன்னுடைய கடன் என்று என் குழந்தன் இளையவன் லட்சுமணனிடம் சொல்லு. ஏந்தும் வென்றி இளையவர் இது ஒரு வார்த்தை கூறுதி, ஒரு வார்த்தை சொல்லு. மண் அருளால் என்னை காத்து இருந்த தனக்கே கடன், என்னை காப்பிருப்பது உங்களுடைய கடமை. இடைகோத்த வெஞ்சிறை வீடு, இடையில வந்த இந்த சிறையில இருந்து என்னை விடுவி என்று நான் சொன்னதை இளையவன்கிட்ட போய் சொல்லுப்பா என்று சொல்லுகிறார். பிறகு உடனே ராமன் என்ன சொல்லணும்னு சொல்றான். அதான் மனசு ஒரு இடத்துல இல்ல, உடனே ராமன் மறுபடியும் என்ன சொல்லணும் என்று சொல்லுகிறார். ஒரு மாசம் நான் இருப்பேன், ஒரு மாசத்தில் நீங்க வரவில்லை என்றால் அதுக்கப்புறம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, திரும்பி போயிடுங்க, போயிட்டு கங்கை ஆத்துக்கரையில போய் எனக்கு வந்து கடன் செய்யுங்க, என்னோடக்குள்ள அந்த இறுதி கடன்களை நீங்க செய்து கொடுங்கள் என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஒரு திங்களுக்கு மேல். திங்கள் ஒன்றின் என் செய்தவம் தீர்ந்ததால் இங்கு வந்திலனே எனின், இங்கு வரவில்லை என்றால் யானர் நீர் கங்கை ஆற்றங்களை அடியேற்கும் தன் செங்கையால் கடன் செய்க, எனக்கு சேர்த்து அவரை பண்ண சொல்லியிருக்கு கோபமாக சொல்லுகிறாள். பிறகு மாமியார் பால் என்ன சொல்லுகிறாள்? மாமியிட்ட போய் சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? சீதை அவர்களை தொழுதால் இலங்கையிலே இறந்து விட்டாள் என்று நீ சொல்லுப்பா எங்க அத்தையை பார்த்து. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம மறந்துடுவாரு, சொல்லாம விட்டுருவாரு, ஆனா நீ இதை சொல்லணும். அருளின்மையால் அறத்தின் நாயகன் மறக்கும் எனினும் நீ மறவே இல்லை ஐயா. இதை போய் என் தாத்தா எங்க அத்தைகள்கிட்ட உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க மருமக, அவள் வந்து உங்களை தொழுதவாறு இருந்தாள், இலங்கையிலே இறந்து விட்டாள் என்று மறக்காமல் நீ அவர்களிடம் சொல்லு என்று சொல்லுகிறாள். அப்படியே உணர்வு புலம்பாக பேசுகிறான். அத்தைகிட்ட சொல்லிட்டான். உடனே மறுபடியும் ராமன் வர்றான். என்ன சொல்லணும்னு வர்றான். மாறி மறுபடியும் ராமன் என்ன சொல்றான்? இந்த எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, வந்து என்னை கரம் பற்றிய வைகழ்வா இந்த இப்பிறவிக்கிற மாதிரி சிந்தையாலும் தொடையன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாட்டுவார். அவன் காதுல போய் சொல்லு, இந்த உலகத்துல வந்து இந்த பிறவியில 2 பேரும் தொடமாட்டேன்னு சொன்னாரு, சொல்லு. எதற்காக சொல்லுகிறாள்? அடையாளமா சொல்லல, எனக்கு அப்புறம் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதே என்று சொல்லுகிற போல சொல்லுகிறாள். பிறகு இந்த உலகத்தில இருந்து நான் என் உயிர் போனா கூட அடுத்த பிறவியில வந்து அவரையே மனைவி கணவனாக அடைய வேண்டும் என்று நான் ஒரு வரம் வேண்டினேன் என்று சொல் என்று சொல்லுகிறாள். பிறகு அதான் ரொம்ப முக்கியமான நடந்த இடத்துல அதுக்கப்புறம் சொல்றா சீதை. அப்படியே உணர்ச்சி புலம்பா. நீங்க வந்து நான் நடுநடுவ பேசுறதுனால ஒரு மாதிரி இருக்கும். இந்த வரிசையா அவர் சீதை பேசுவதாகவே பேசினா அவருடைய நிலை தெரியும். அடுத்த சீதை சொல்றான், அரசு வீட்டிலிருந்து ஆளவும் ஆய்மணி புரசை யானையின் வீதியில் போகவும் விரசு கோலங்கள் காண விதியிலே. அதாவது நான் வந்து மிதிலை நகரில் பிறந்தவன், மூத்தவன் ராமனை கல்யாணம் பண்ணி கொண்டு வருகிறேன், பட்டத்து மகரிஷியாக ஆக வேண்டியவள். ஆனால் என் நிலைமையை பார்த்தியா? அரசு வீட்டிலிருந்தும் ஆளவும் விதி இல்லை. ஆய்மணி புரசை யானையின் வீதியில் போகும், யானை மேல ஏறி வீதியில பெருமையா போறதுக்கும் எனக்கு விதி இல்லை. விரசு கோலங்கள் காணவும், என்னுடைய கணவன் அவனுடைய பல்வேறு அலங்காரங்கள், அவன் என்ன அலங்காரத்துல இருக்கான்? மரபுரி தெரித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய அற்புதமான அலங்காரங்களை எல்லாம் காட்பதற்கும் பார்ப்பதற்கும் விதி இல்லை. உரை செய்தி என்ன? இனிமேல் என்ன பேசுறதுக்கு இருக்கு? என் ஊழ்வினை உண்ணுவேன், என்னுடைய விதியை நினைக்கிறப்பா. இது யாருக்கு சொல்ற செய்தி இல்ல. இது நினைக்கிறப்போ அவளுக்கு அவளுடைய உரை, அவளுடைய வருத்தத்தை, அவளுடைய அந்த கழிவிறக்கத்தை அப்படியே பேசுகிறேன். அதான் அப்ப உணர்ச்சி புலம்பாக மாறுகிறாள் சீதை.
மூத்த மருமகனாக வருகிறேன். வந்தாலும் அரசு வீட்டு இருந்த ஆளை எனக்கு விதி இல்லை. புரசை யானை மேலேறி வீதியில் போக வழி இல்லை. என் கணவனுடைய அலங்கார கோலங்களை எல்லாம் பார்ப்பதற்கு விதி இல்லை. வேற என்ன நான் சொல்றது? வேற என்னுடைய ஊழ்வினை இது என்று நான் வருந்துகிறேன் என்று சொல்கிறார். அப்புறம் சொல்றா, எங்க வீட்டுக்காரர் வந்து வரமாட்டாரு இங்க. அவருக்கு வந்து அன்னையர்கள்லாம் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 14 வருஷம் முடிய போகுது. பரதன் அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அங்கே நோக்கி போவாரு. அவர்களுடைய இன்னலை தீக்குவார்கள் தவிர என்னை நோக்குவாரா என்று கேட்கிறார். அவரை அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அயோத்தி. பரதன் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அன்னையர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இன்னலை போக்காமல் என்னை நோக்குவாரா என்று கருதுகிறார். நான் ஒரு நிமிஷம் பேசுறப்பா, பேசுறேன், மீட்டிங் முடியும். அப்புறம் அவன் சொல்லிட்டு உடனே சொல்றா, வரப்போறது இல்ல, நீ என்ன பண்ணு, அங்க போய் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும், எங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னுடைய வந்தனையை சொல்லு. அப்புறம் உன்னுடைய ராஜா சுக்ரீவன் இருக்கானே, அவனை வந்து எங்க ராமன் தொடர்ந்து போய் அயோத்திக்கு அரசனாக ஆக்கு. அப்படி இது என்ன சொல்றான், நான் போய் அவர்கிட்ட சொல்லணும், ஏதாவது சொல்லுமான்னு சொன்னா அவன் உணர்ச்சி பாருங்க. அப்படியே முதல்ல 2 வார்த்தை சொல்றா. அப்புறம் அவளுக்கு என்னத்த அவர் எங்கே வரப்போறாரு, நீ என்னப்பா போயிட்டு நீ அயோத்திக்கு போயிட்டு அங்க எங்க மிதிலைக்கு போய் எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் வந்து நான் என்னுடைய கதையை சொல்லு, நான் வணக்கம் சொல்லுன்னு சொல்லு. சுக்ரீவனை வந்து ராஜா கூட போய் சொல்லி அவரை அயோத்திக்கு மன்னனாக முடிசூட்டு சொல்லு என்று அப்படியே சோர்ந்து விடுகிறான். உடனே அனுமன் வந்து பிராட்டியை தேற்றுகிறான். அம்மா, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ராமன் வந்து நினைச்ச உடனே 3 உலகத்தையும் கொல்லக்கூடிய ஆற்றல் உடையவன். இதற்கு அப்புறமும் நிற்பானா? ஒரு நொடி இருப்பானா? ஒரு நொடி தாங்குவானா? இங்க இருக்கா, இப்படி நிலையில இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நொடி அங்க இருப்பானா? நீ அதற்காக நீ கவலைப்படாது. ஒரு திங்கள்ங்கிறதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவோம் நாங்க. போர்ப்படை இங்கு வந்து இருக்கும், நீ இடரும் ஐயமும் சங்கும் நீங்க நொடிக்குள் வந்து விடும். ஆகவே நீ அதை பத்தி கவலைப்படாதே என்று சொல்லுகிறான். அதே மாதிரி உன்னை கவர்ந்த ராவணனுடைய கண்களை காக்கைகள் கொன்னும், அதை உண்ணும், அதை நீ பாப்பாய், கவலைப்படாதே என்று சொல்லுகிறான். பிறகு பிராட்டி வந்து தன் கையில இருக்கக்கூடிய, தன் சேலையில முடிந்திருக்கக்கூடிய அந்த சூடாமணியை எடுத்துக்கொண்டு அவளுக்கு கொடுக்கிறாள். கொடுத்து விட்டு சொல்லுகிறாள், அதுக்கு முன்னாடி சில அடையாளங்களை சொல்லுகிறாள். அதைத்தான் நான் சொன்னேன், ராமனுக்கும் சீதைக்கும் உள்ள அந்த ஒரு அற்புதமான ஒரு இது. ராமன் சொல்லுகிற போது சொன்னா என்ன சொன்னா, நான் வந்து காட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி வராம அதனாலதான் சொல்லிட்டு, அதே மாதிரி இப்ப சொல்லுகிறாள் அவள். நாங்க ஒரு நாள் அந்த சித்திரகுடமலையில இருக்கிறப்போ ஒரு காகம் வந்து என்னை வந்து கொத்த வந்துச்சு. அங்க உள்ள தர்ப்ப புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமா போட்டாரு. அது எங்கேயோ துரத்திட்டு வந்து கடைசியில அந்த கண்ணை வாங்கி கொண்டு போனது. அதை சொல்லு அப்படின்னு சொல்றான். இது எதுக்காக சொல்லுகிறாள்? ஒரு காகத்தையே இந்த பாடுபடுத்தினையே, இப்படி ஒரு கடும் அரக்கன் என்னை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறானே, அதை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறா என்று உணர்கிறவளுக்கு இது சொல்லுகிறான், இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறான். அதற்கு பிறகு நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிளி ஒண்ணு வளர்த்தேன். அந்த கிளிக்கு ஒரு பேர் வைக்கணும் என்று சொல்லுகிற பொழுது, என் சிற்றன்னை கைகேயின் பேர் வை என்று சொன்னார். அதை சொல்லு என்று சொல்லுகிறான். எதற்காக அதை சொல்லுகிறான்? அதான் அந்த பெண்களுக்கே உரிய அந்த நுண்ணறிவுரை சொல்லுகிறான். அந்த கையை அவ்வளவு ஆசைப்பட்டியப்பா உங்க சித்தப்பா சித்தி மேல, அவ படுத்தின பாடுதானே, நீ காடு வந்து விட்டுல, நான் அந்த மாதிரி இந்த இலங்கையில வந்திருக்கிறதுக்கு அதானே காரணம் என்று உணர்ந்து கொள்கிற அளவிற்கு அவள் அதை சொல்லுகிறாள் என்று நாம் கருதலாம். அந்த அளவுக்கு இந்த 2 விஷயங்களை, 2 செய்திகளை அவர்கிட்ட சொல்லுகிறார், அடையாளமா சொல்கிறார். உடனே அந்த பிராட்டி தன் கையில் இருக்கக்கூடிய சூடாமணியை கொடுக்கிறாள். அது ஒளிந்து விழுகிறது. அதுக்கெல்லாம் நிறைய பாட்டு இருக்கிறது, கடுமையான ஒளியா இருக்கிறது. அந்த அதை கொடுக்கிறாள். என்னை தேடி வந்து எனக்கு உயிர் கொடுத்தாய், நீ நீண்ட காலம் வாழ வேண்டும், இந்த அடையாளமா இதை கொடுத்தேன், இதை கொண்ட இதை பெற்றுக்கொள் என்று சொல்லி சூடாமணியை அதற்கு கொடுக்கிறாள். உடனே அனுமன் அதை தொழுது வாங்கி கொள்கிறான். வாங்கி கொண்டு ராமனை நோக்கி செல்லலாம் என்று கருதுகிறான். இதோடு இந்த நிகழ்ச்சியை படிப்போம். புள்ளி நிறுத்தப்படலை, அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று சொல்லி சிறியனுடைய உரை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சிறப்பான ஒரு உரையை ஐயா ஞானவடிவேல் நமக்காக வழங்கி இருக்கின்றார்கள்.
ராமாயணத்தில் சீதை அனுமனிடம் எதையெல்லாம் பேசினாள், எப்படியெல்லாம் பேசினார் என்பதை ஒரு நாடக பாணியிலே அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம நிகழ்த்தி காட்டினார்கள். மிக அருமையான ஒரு காட்சி படலமாக அது அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இடைஞ்சலுக்கும் இந்த துயரத்துக்கும் காரணம் அவளேதான் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் காட்டில் பொன்மானை பார்த்து ஆசைப்பட்டது யார்? அந்த பொன்மான் ஆசையினால் தானே இந்த துயரங்கள் எல்லாம் வந்தது. ஆகையினால் சீதை தனக்கு வந்த துயரை தானே தேடிக்கொண்டாலே தவிர அது ராமனால் வந்ததும் அல்ல, இலக்குவனால் வந்ததும் அல்ல என்று நான் சொல்ல வேண்டும். காட்டிற்கு சென்றவள் ஆசைகளை அறவே மறந்துவிட்டு தன்னுடைய எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அதை செயல்படுத்தாமல் பொன்மான் மேல் ஆசைப்பட்டது அது அவளுடைய தவறு அல்லவா என்பது என்னுடைய கருத்து. கம்பர் அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், பேசுபவர்களும் அதை வேறு மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஏன் 30 நாள் காலம் கெடு வகுத்தாள் என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது அப்படி ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன ஏற்பட்டது என்பதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதை பற்றியெல்லாம் விலாவாரியாக எழுதி நமக்கு தருவார்கள். அவற்றையெல்லாம் நாம் படிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறுவது தும்பி இலக்கிய அமைப்பின் கடமையாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல்களை பாடிய அக்ஷயா நிபுணா அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல் கவிதை களஞ்சியம் வழங்கிய ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். வழக்கம் போல் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பான ஒரு வரவேற்பை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருந்தார்கள். அந்த வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக இந்த தும்பி இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக நமக்கு வழங்கிய சிறப்பினை தந்த அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், பிரபாவதி ராஜா அவர்களுக்கும், ஐயா சீனி ரவி பாரதி அவர்களுக்கும் தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இதுபோன்று அடுத்ததொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். கம்பனில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் ஆய்ந்து அறிந்து நம்மோடு உரையாடுவதற்காக வருகை புரிவார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்போம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முடிவதற்கு முன்பே